அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் ரேட்டை முதலாவதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 61% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 27% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 27%, இலங்கைக்கு 960 ரூபாய் 52% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் இதை தொடர்ந்தும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாகவே சில எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டுமே 250 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ், 750 ஃபில்ஸ், 1 தினார் இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக யூஜே, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், ஏஆர்ஒய், அல்நாதா, அல்சாமில் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள். அதே போல் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் போகுதுன்னு பார்த்து அந்த எக்ஸ்சேஞ்சிலே அனுப்புங்க. அதே மாதிரி எங்கே அதிகமாக இருக்குன்னு அப்படின்றதையும் கமெண்டில் மறக்காமல் தெரிவு பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 524 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 444 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 300 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 365 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்துமே மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்தியாவுக்கு இலங்கைக்கு தங்கம் எந்த அளவு கொண்டு போகலாம்? குறிப்பாக இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 10 கிராமும் பெண்களுக்கு 20 கிராம் தான் அளவுட்ருக்குது. இலங்கையை பொறுத்த வரையில் ஆண்களோ பெண்களோ 40 கிராம் 5 பவுன் தங்கம் கொண்டு போகலாம். அதே மாதிரி லேப்டாப் 1, புதிய மொபைல் ஃபோன் 2, பேக்கிங் உடைக்காமல் 2, பாவிச்ச ஃபோன் 2, அதே மாதிரி நீங்கள் டிவி 37 இன்ச்சுக்கு குறைவான டிவியில் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு கட்டணம் எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே கொண்டு போகும்போது 20 தினார் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பேராபத்து இடர், பாடசாலைகள் கூட விடுமுறை வரலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. அதே மாதிரி குவைத்துடைய பல இடங்களையும் எச்சரிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்குது. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் பெத்ரல் அமீரா, இசா அல் ரமதான் மற்றும் ஃபஹத் அல் தைபி ஆகியோர் தொடர்ந்துமே தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, தூசியுடன் கூடிய காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். தாழ்வு நிலை இன்னும் அதிகரிக்கும். அதனால் ருத்தூப தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க இந்த நாட்களுக்குள்ளே. மற்ற அரபு நாடுகள் எல்லாமே தற்போதைய சூழலில் இயற்கை அனர்த்தத்துக்கு அதிகமாகவே முகம் கொடுத்துருச்சு. ஆனால் குவைத் மட்டும்தான் பேலன்ஸ். அல்லாஹ் பாதுகாக்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க அனைவரையுமே இறைவன் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே அவங்களுடைய அவேர்னஸை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள் ஊடாக. السلام عليكم أعزائي المشاهدين. أجواءنا الليلة معتدلة ورطبة نسبيا خاصة على المناطق الساحلية، ورياح جنوبية شرقية خفيفة لمعتدل السرعة تنشط على فترات تتراوح سرعتها بشكل عام ما بين 15 إلى 45 كيلومتر الساعة، مع فرصة لأمطار متفرقة قد تكون رعدية أحيانا. وأيضا أعزائي المشاهدين فرص الغبار واردة على بعض المناطق، وفرص أمطار الخير مستمرة معانا إن شاء الله حتى يوم الخميس على فترات متقطعة. الأول من مايو بإذن الله تعالى متوقع أن نشهد حالة عدم استقرار مع تعمق منخفض جوي، وهي رياح نشطة متقلبة مثيرة للغبار محملة بنسبة عالية من الرطوبة
والتكثيف وفرص لأمطار قد تصل إلى متوسطة الشدة تستمر معانا أيام. وهذه الأجواء هي أجواء السريات اللي راح تستمر معانا بإذن الله تعالى حتى منتصف مايو، بفرص أمطار تضعف تدريجيا مع ارتفاع حرارة الشمس اللي تفكك الغيوم، وتضعف معاها فرص الأمطار مع اقترابنا من الصيف. لكن مع التغيرات المناخية اللي يشهدها العالم قد نشهد ظواهر جوية غريبة. حتى في الصيف قد نشهد أمطار مع ارتفاع نسبة الرطوبة العالية في الجو على مستوى العالم، وهذه الفيضانات اللي يشهدها العالم قد نشهد ظواهر جوية غريبة قادمة. والله أعلم. அல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ், இறைவனுடைய நாட்டம் எப்படியே அப்படியே. அதே போல் சவுதி அரேபியா தற்போது ஒரு சில பகுதிகளில் அதிகமான தூசி காற்று, ஒரு சில பகுதிகளில் அதிகமான மழை வீழ்ச்சி தொடர்ந்தும் பதிவாகிட்டே இருக்குது. நேற்றைய முன்தினம் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. பாலைவன பகுதிகளிலிருந்து மறுபடியும் தூசி காற்று ஆரம்பமாகி இருக்குது. அந்த நாட்டில் உள்ளவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. هذا ما يحدث في حضر الباطن الآن. شوفوا قوة العاصفة اليوم على 28 أبريل 2024. لا إله إلا الله. شوفوا كثافة الرمل الآن، يا سبحان الله، عقبة الرؤية تماما. شوفوا كثافة الرمل. شوارع سدير أصبحت أودية. شوارع سدير الآن أودية. سدير تغرق، حوطة سدير مباشر. شوفوا الشارع قد والله ما صارت. இதுதான் தற்போதைய சவுதி அரேபியாவின் நிலை. அதே போல் ஒரு சிலர் ஆமாம் அங்கே இருக்கிற அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் இந்த இறைவனுடைய கோப பார்வை சோதனை, ஆமாம் அப்படி இருக்கலாம். ஆனாலும் அப்பாவி தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக சென்ற எத்தனையோ தொழிலாளர்கள் கஷ்டப்படக்கூடியவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நாம் பிரார்த்தனை பண்ணணும். அழிவென்றது எல்லாருக்குமே ஒன்று தான். அதால் பிரார்த்தனை பண்ணுங்கள். 1794 வருட சிறை தண்டனை, 7 தடவை ஆயுள் தண்டனை. இந்த தண்டனை பார்த்திங்கன்னா துருக்கி நாட்டில் 2022 குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு சிறிய பெண்மணிக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. 1700 வருஷத்துக்கெல்லாம் அவங்க வாழவா போகிறாங்க? இன்னும் நாளைக்கோ இன்றைக்கோ இல்லை இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ. ஆனால் பாருங்கள் தண்டனை எப்படின்னு. என்ன காரணம்? அதில் சம்மந்தப்பட்டது. ஆனால் அவங்களுடைய மேலதிக விசாரணைகளில் பார்க்கும்போது அவங்க ஒரு சாதாரண துரும்புச்சீட்டு, அவ்வளவுதான். இந்த செய்தியை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பிலிப்பினி பெண் பனிப்பெண் அழுகுறாங்க வீடியோ போட்டு. என்னுடைய மாமா அவங்களுடைய கணவரை பிரிஞ்சிட்டாங்க, அவருடைய கணவருடைய ஃபோனை செக் பண்ணணும், அவரை செக் பண்ணணும் அப்படின்றதால தூக்க மாத்திரையை சாப்பாட்டில் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு 500 தினார் பணம் கொடுத்துருக்குறாங்க, ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சால் இன்னும் அதிகமாக பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, கடைசியில் நான் பிரச்சனையில் சிக்கிடுவேணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த நிலைமை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏதாவது பணத்துக்காக ஆசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறு, உங்களுடைய வறுமையை பயன்படுத்தி யாராவது உங்களை
பிரயோஜனப்படுத்த நினச்சாங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி தண்டனைகளுக்கு கூட முகம் கொடுக்க வரும். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. மிகப்பெரிய ஆபத்தான சூழல் அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க, அதே மாதிரி குவைத்தி வீடுகளில் மேலே கூடாரம் மாதிரியோ அல்லது கூரைகளுக்கு மேலே ஏதாவது தகரங்களால் அறைகள் அடித்தோ தங்கி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு குவைத்துடைய முனிசிபாலிட்டி வெகு விரைவிலே தீவிர சோதனைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்களில் ஃபர்வானியா கவர்னரேட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் கூட நான் தெரிவிச்சிருந்தேன் வீடியோவில், பணி அமைச்சர் நூரால் மெஷான் இப்போதைய சூழலில் வீட்டு கட்டிட பிரமாணங்கள் மேலதிகமாக கட்டிடங்களில் இன்னும் அதிகமாக லிமிட்டை தாண்டி கட்டியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது பெரிய அளவான பிரச்சனைகளை உண்டு பண்ண போகுது. இது சம்பந்தமான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் ஒரு வழக்கறிஞர், பிரபல்யமான வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கின்றார். دكتورة نور المشعان الله يعطيك العافية، مدام شادة حيلك بالبنيان وغيره وغيره وغيره، الله لا يهينك وجزاك الله ألف خير يا رب. اسألي عن شيء اسمه الكود، كود البناء اللي بالسعودية واللي بالإمارات طبعا ما يفهمون، واللي بقطر واللي بالبحرين. احنا قاعدين نحط 20 طن يبني 14 دور حق بيت 3 أدوار، قاعدين نقط عشرات الالاف نقطها بالارض من غير فائده، لا علميا ولا هندسيا ولا منطقيا، من الستينات للحين على هالكود. السعوديه تطورت، الامارات تطورت، البحرين تطورت، دول العالم، مصر يا جماعه في كود غيروا توفرون علينا احنا، يعني حتى باكر توفرون على الدوله، بدل لا تعطون الواحد بنيان 70,000 ممكن تعطونا 50 او 40,000 او تعطونا 70,000 تكفيه. عدل الكود جزاك الله خير. دام شادة حيلك الله يوفقك. اسمع انك ما شاء الله مهتمه وتبي تمنعين المتاجره بالسكن الخاص وتحولينها شقق والامور هذه، اهتمي بالكود الله يجزاك خير. اسالي موظفين يقول هذا ايش قاعد يقول، شنو يعني كود، شوفي شنو يعني كود وطبقي. جزاك الله خير. شكرا. சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு 2 அல்லது 3 ஃப்ளோர், அவ்வளவுதான். 3 தட்டிலேயே வேலையை முடிச்சிடணும். ஆனால் ஒரு சில வீடுகள் 4-5 தட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி மேலே மொட்டை மாடிகளில் தகரத்தால் அறைகளை ரெடி பண்ணி அதை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. இது எல்லாமே விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அதே மாதிரி சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட போகுது. தயவு செய்து இந்த மாதிரி குவைத்தி வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்டுகள் மாதிரியோ அல்லது மேலே கூரைகளால் தகரங்களால் அடித்த அறைகளில் இருக்கிறீங்களா இருந்தால் தயார் நிலையில் இருங்க. ஏன்னா இது அஜார் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்கள் அறைகளை கட்டி வச்சுருக்கிறவங்கள பாதிக்குது. அவங்க போடக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் தூண்டுது. அடுத்ததாக நேற்றைய தினம் அல்முத்தலா பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்ட தண்ணீர் டேங்கிகளில் ஒன்று பலகைகள் அடித்து கான்கிரீட் கொட்டக்கூடிய நிலையில் இருந்த சூழலில் தீப்பற்றி இருந்திருக்குது. இதில் முக்கியமான காரணம், சிலர் மறந்து போய் லைட்டரை தீப்பற்றக்கூடிய பொருட்களை மேலேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த செட்டின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்படி இல்லையா யாராவது சிகரெட்டை பிடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த வாக்கிலேயே தூக்கி போட்டிருப்பாங்க. அதால் தான் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுற நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த நாட்களில் தொடர்ந்துமே தெரிவிக்கிறது, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள் வாகனத்துக்குள்ளே லைட்டரோ சார்ஜரோ பவர் பேங்கோ அல்லது பெர்ஃப்யூமோ பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி பொருட்கள் வைக்காதீங்க, சூடு காலம் அதிகரித்து வருதுன்னு. அதே போல் இது பாருங்கள், தண்ணீர் டேங்க், அதுவும் மேலே ஒரு கொடை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பலகைகள் எல்லாமே அப்படியே பற்றி எறியுது. எந்த ஒரு முன்னடவடிக்கையும் எடுக்க முடியலை. தீயணைப்பு படை அதிகாரிகளும் மேலான பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிகரெட் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா அப்படின்றத முதலாவது சிந்திச்சு பார்த்துக்கோங்க. पास कराने राजे गलाट राजे पास कराने. தண்ணீர் டேங்க் கடைசியில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் தீபம் போல் எரியுது. அடுத்ததா சம்மர் சீசன். இந்த சூடு காலத்தில் நிறைய பேர் கடலோரங்களில் கடலில் குளிக்கிறதுக்காக போவீங்க. ஜெட் ஸ்கை நபர்களால் ஆபத்து. கடலோரங்களில் குளிக்க போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் குழந்தைகளோடு போனீங்கன்னா ரொம்ப கவனம். ஏன்னா இந்த ஜெட் ஸ்கை நபர்கள் இந்த பாருங்கள் எப்படி சேட்டை பண்ணுறாங்கன்னு ரொம்ப கவனம். அடுத்ததாக சபால் அஹ்மத் அம்மல் ஹைமான் பகுதிகளுக்கு அருகாமையில், அதுவும் அதிவேக சாலையில் ஹைவேக்களில்
ஒட்டகங்களுடைய தொல்லை அதிகரிச்சிருக்குது. பராமரிப்பாளர்கள் யாரும் இல்லை, கட்டாக்காலியாக மேய்ந்து தெரியுது. அதுவும் அதிவேக சாலைகளில் இரவு நேரங்களில் பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். இது வந்து உம்முல் ஹைமான் பகுதிகளில். شو السالفة ماشي 120 بخط سريع يطلع لك بعير لا حول ولا قوة إلا بالله. شلون تحاشاه شلون توخر عنه البعير حوادثه مميتة يعني ما هو حادث عادي. لا حول ولا قوة إلا بالله. من مسؤول؟ وين الجهة المختصة؟ شلون تسمح بالرعي بهالأماكن بأماكن اللي قريبة من الخطوط السريعة والشبك كله مفتوح؟ اليوم أنا حادر من الخيران، هذا خط صفر خط سريع، حادر الساعة 6:30 الصبح اليوم الأحد 28/4/2024. هذا هني محاذاة أم الخيمان، على يمين أم الخيمان حادر الديرة. معقولة يطلع لي بعير؟ شلون تجاوزه؟ أرواح الناس ما هي رخيصة. ناقصنا حنا في الكويت ناقصنا حوادث ووفيات. هالدور يطلع لك يطلعوا لك بعارين بخطوط سريعة. لا حول ولا قوة إلا بالله. الحكومة هذه مسؤوليتكم. أرواح الناس ما هي رخيصة. أرواح الناس ما هي رخيصة. சபஹல் அஹமத் பகுதிகளில் டிரான்ஸ்ஃபார்மர் அறைகள் வந்து சில இடங்களில் திறந்திருக்குது அப்படின்னு ஒரு நபர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள சாதாரணமாக உள்ளே போனாலே மின்சாரம் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாதுகாப்பான யூனிஃபார்ம் இல்லாமல். அதே மாதிரி யாராவது குழந்தைகள் உள்ளே போய் விளையாட்டுக்காக சரி உள்ளே போய் பார்த்தாங்கன்னா உயிர் ஆபத்து அதிகம். ரொம்ப கவனம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய. محول مبطل بابا لو يدشوني هال والله العظيم. طالع 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 هذا الشارع والله غلط ورب الكعبة غلط. அடுத்ததாக வாகன ஓட்டுநர்களே உங்களுடைய முக்கியமான கவனத்திற்கு ஜமால் அப்துல் நாசர் ஸ்ட்ரீட். இது வந்து பார்த்திங்கன்னா குவைட் சிட்டி ஷுவைக் 2வது ரிங் சாலையெல்லாம் மேர்ஜிங் பண்ணக்கூடிய சாலை மற்றும் தோஹா போகக்கூடிய சாலை. இந்த சாலைகளில் தான் அதிகமான பள்ளங்கள் இருக்குது. طبعا هذا شارع جمال عبد الناصر دوار شارع جمال عبد الناصر يم مركز حمد صالح حميدي شيخ ابن الزين. طبعا اللي جاي من الشامية مني واللي متجه على شارع الجهرة دوار هذا تفضل شوف الحفرة هني بس احنا حبينا التصوير نصور نبلغ اشغال. هذه حفرة هني شوفوها هذه الحفرة طبعا هني انتبهوا الحفرة هذه شفتوها وديك على البحر الدوار هذا هني شارع البحر شارع الخليج العربي. هاي الحفرة انتبهوا. وفي واحدة ثانية الصوب الثاني الله المستعان. அதே மாதிரி சில இடங்களில் பள்ளங்களால் ஏற்படக்கூடிய சில வாகன விபத்துக்கள். ஏன்னா சில நேரங்களில் வாகன ஓட்டுநர்களை குற்றம் சொல்லுவாங்க. வாகன ஓட்டுநர் பாம்பு மாதிரி ஓடுறாரு, நெளிஞ்சு ஓடுறாரு, ட்ராக் விட்டு ட்ராக் ஓடுறாரு அப்படின்னு. ஆனால் பள்ளங்கள் இருக்கிறதால தான் அப்படி ஆகிறது. ஆனால் அதுலேயும் சில நேரங்கள் ஆகக்கூடிய விபத்துக்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு பள்ளம் இருக்குது, பள்ளத்தை கவனிக்காமல் நேராக அப்படியே போய் பள்ளத்துக்கு கிட்ட வரும்போது நாம் அவசரமாக டேர்ன் பண்ணினோன்னா பக்கத்தில் வரக்கூடிய வாகனங்களில் மோதி விபத்துக்குள்ளாகலாம். இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குற நிலைமை மாதிரி. தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே வாகனத்துக்கு வாகனம் முடிஞ்ச அளவுக்கு இடைவெளி விட்டுக்கோங்க. சாதாரணமாக இப்போ இந்த வாகனத்துக்கும் அந்த முன்னாடி போகிற வாகனத்துக்கும் இடைவெளியை பாருங்கள். இந்த மாதிரி கேப் விட்டு போகும்போது தான் முன்னாடி பள்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நெருக்கி பக்கத்திலே போனோம்னா நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. பல பேர் வந்து பர்சனலாகவே சொல்கிறாங்க, சகோதரா என்னுடைய வண்டி டயர் வெடித்ததுக்கு என்னுடைய பாபா காசு பெற்றுட்டாரு, ரிம் உடஞ்சிருக்குது அதுக்கும் காசு கழிக்கிறாங்க, உள்ள சொக்கட் ஏதாவது உடஞ்சிருந்தா அதுக்கும் எங்கள் தலையிலே தான் போடுறாங்க அப்படின்னு நிறைய ஓட்டுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பி அல்லாஹு நியாமல் வக்கீல். ஓட்டுநர்களுடைய எந்த ஒரு குறையுமே இல்லை. வீதிகள் சரியாக புனர் நிர்மாணிக்கப்பட்டிருந்தால் ஓட்டுநர்களுக்கு இந்த அசௌகரியங்கள் வராது. இதை தொடர்ந்துமே தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பணி அமைச்சகத்துக்கு ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் சரியான தீர்மானம், சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலை. இன்றைக்கு வரைக்கும் வீதிகளில்
பள்ளங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதே போல் இந்த 2-3 நாளில் மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெய்துச்சுன்னா இருக்கிற பள்ளமெல்லாம் இன்னும் பெருசாக கிணற்ற அளவுக்கு மாறிடும். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கட்டும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.